ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் கீர் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 டெல்லி கேரட் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஊர் ஆரஞ்சு கேரட் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இந்த பனி சீசனில் வந்துட்டு இந்த கேரட் தான் அதிகமாக கிடைக்கும். பட் நான் அந்த கேரட்டோட டேஸ்ட் இருக்காது, இருந்தாலும் இந்த ஸ்வீட்டுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போது கேரட் வந்து நல்லா தோல் சீவி எடுத்துட்டு அதை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரா ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் போடணும். பாஸ்மதி ரைஸ் இருந்து போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இல்லாததுனால நான் ஜீரா ரைஸ் தான் போட்டுட்டேன். உங்களோட சாய்ஸ், நீங்கள் வந்துட்டு எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது அடுப்பில் நம்ம வந்து வானல் வச்சுக்கலாம். வானலோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் பாத்திரமோ, நான் பாலில் வந்து வேக வைக்கணுன்றதுனால சில்வர் பாத்திரமே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நல்லா சூடாகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க கேரட்டை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா அது வதக்கும் பொழுது அந்த நெய்யோட அந்த கேரட் வந்து நல்லா வதங்கிடும். இப்போ வந்துட்டு நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நார்மல் மில்காக இருந்தால் கூட ஓகே தான். இப்போது நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இந்த கேரட் வந்து லைட்டாக வேக ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை வந்து இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கலர் எதுவுமே சேர்க்கவே இல்லை, ஆனால் இந்த கேரட்டோட கலர் வந்து எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம காய்ச்சின பால் சேர்க்குறதா காய்ச்சாத பால் சேர்க்குறதான்னு ஒரு டவுட் வரும். நான் வந்து காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், நம்ம வந்து கொதி வர நேரத்தில் நம்ம வந்து ரைஸ் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த கேரட் ரைஸ் ரெண்டுமே சேர்ந்து நல்லா அது வந்து வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கணும். அப்பப்போ இடையில வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக வெந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ ஃபுல்லாக நீங்கள் பால் இப்போவே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் கலந்துட்டு நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து திராட்சை, அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி, பாதாம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம மில்க் மெய்ட் தான் சேர்த்துக்க போகிறோம். ஸ்வீட்டுக்கு ஒன்று மில்க் மெய்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து நம்ம சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மில்க் மெய்ட் சேர்த்துட்டு இது வந்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது எல்லாமே திக்காகிடும். இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வாட்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து வேகணுன்றதுக்காக கொஞ்சம் அதில் வந்து நமக்கு தண்ணி கலந்து சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஆனால் ஏலக்காய்லாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் அந்த கேரட்டோட ஃப்ளேவர் மட்டும்தான் இதில் இருக்கணுன்றதுக்காக நான் வேறு எதுவுமே சேர்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நல்லா கொதிக்க வைக்கும் பொழுது அது நல்லா திக்காகி வந்துடுச்சு. இப்போது நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்வீட்லெஸ் கோவா வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்க போகிறோம். அது சேர்க்கும் பொழுது இன்னுமே நல்லா ரிச்சாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்தாச்சு. நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே பவுலில் மாற்றிக்க வேண்டியதான். இப்போ சூப்பராக நம்மளோட கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். பார்க்கும் பொழுதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடணுன்னு ஆசையாக இல்லை, அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் செய்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன், ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. ஸோ நீங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். எங்களை மாதிரி பிகினர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு எப்பொழுதுமே எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்களுக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ.